வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் நாம ஒரு புக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த முறை நெப்போலியன் ஹில்லோட த லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை ஒவ்வொரு பகுதிகளாக நாம பிரித்து பார்க்க போறோம். நெப்போலியன் ஹில்லோட த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புத்தகம் எல்லாத்துக்குமே அந்த புத்தகத்தினுடைய பெயர் தெரியும். நிறைய பேர் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய பேர் கேள்விப்படாத அவருடைய நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது த லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன்ஸ். சரி, இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திங்க் அண்ட் க்ரோ ரிச் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே பப்ளிஷ் ஆன புத்தகம் இந்த புத்தகம். அதோட இதுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. இது ஒரு புத்தகமா பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா இருந்துச்சு. அதாவது தபால் மூலமா இந்த ஒவ்வொரு பகுதிகளை யார் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஒவ்வொரு பாடமா அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா முதல்ல இது பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்னா கம்பைல் பண்ணி த லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன் அப்படிங்கிற பேர்ல பப்ளிஷ் பண்ணினாரு. இந்த புத்தகத்துல திங்க் அண்ட் க்ரோ ரிச் விட கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய ஒரு சம்மரி தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில பெரும் வெற்றி அடைஞ்ச பல பேர்கிட்ட காணப்படுற பொதுவான 16 குணங்களை 16 பாடங்களா நெப்போலியன் ஹில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அத ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தொடர்ச்சியா சீரியஸ் மூலமா நாம எபிக் லைஃப் சேனல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பகுதியில முதலாவது பாடத்தை நாம பார்க்க போறோம். லெசன் 1, த மாஸ்டர் மைண்ட். உங்களின் மோசமான குணநலனே உங்களையும் வெற்றியையும் பிரிக்கும் பலவீனம். 4 ideas on the mastermind. Number 1, weak personality. நம்முடைய குணநலன், நம்முடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். நெப்போலியன் ஹில் சொல்றாரு, உங்களுடைய ஒரு மோசமான பர்சனாலிட்டி தான் உங்களையும் வெற்றியும் பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம், வீக்னஸ் அப்படிங்கிறாரு. சரி, இந்த வீக் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா அதனுடைய தன்மைகள் என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொறுமையின்மை, பேராசை, பொறாமை, அவநம்பிக்கை, பழிவாங்கும் மனப்பான்மை, அகங்காரம், கர்வம், விதைக்கப்படாத இடத்தில் அறுவடை செய்ய நினைத்தல், கடைசியா சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகம் செலவழிக்கும் பழக்கம். ஒரு மனிதனுக்கு இது மாதிரியான நெகட்டிவான பர்சனாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்துல அவன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது இதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டைகளாக அமைந்து விடுகிறது. நம்ம கிட்ட என்னென்ன விதமான நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த நெகட்டிவான விஷயங்களை ஓரங்கட்டி அதை ஒதுக்கி வைக்க முயற்சி செய்யறது தான் வெற்றி அடைகிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, த மாஸ்டர் மைண்ட். மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நெப்போலியன் ஹில் என்ன சொல்ல வர்றாரு, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைல்டா திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் சீரீஸ்ல பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்க நமக்கு தேவைப்படுறதுனால இதை ஷார்ட்டா பார்த்துடலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் ஒரே நோக்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் அதுக்கு பேரு தான் மாஸ்டர் மைண்ட். ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிளோட ஃபவுண்டர். ஆனா ஸ்டீவ் வாஸ்னியக்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸோட ஸ்டீவ் வாஸ்னியக் இணைஞ்சதுனால தான் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு, எக்கச்சக்கமான கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இது மட்டுமே ஆப்பிள் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கு போதுமானது இல்ல. அங்கதான் ஒரு என்ஜினியர் தேவைப்படுறாரு. அவர் தான் ஸ்டீவ் வாஸ்னியக். இவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர். இவரும் ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒன்னா இணைஞ்சதுனாலதான் ஆப்பிள் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் இன்னைக்கு உருவாகி இருக்கு. இது ஒரு மாஸ்டர் மைண்ட். ரெண்டு பேரும், ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியக்கும் ஒரே நோக்கத்தோட ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உழைச்சிருக்கிறாங்க, ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஆப்பிள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியா, நிறுவனமா இருக்கு. நம்பர் 3, பர்பஸ் ஆஃப் அ மாஸ்டர் மைண்ட். சரி, இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உருவாக்குறோம். நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களை சேர்த்துக்கிட்டோ அல்லது நம்முடைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டோ ஏதோ ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற இந்த குரூப்போட நோக்கம் என்னவா இருக்கணும், பர்பஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பலவிதமான அறிவை ஒன்னா திரட்டணும், ஒன்னா தேக்கணும் அப்படிங்கறதா இந்த மாஸ்டர் மைண்டோட முக்கியமான நோக்கம்.
இப்போ உங்ககிட்ட ஒரு ஐடியா, ஒரு கோல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க ஒருத்தர் மட்டுமே நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க, அதற்கான ஐடியாவை நீங்க ஒருத்தர் மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு சக்தி கம்மி. இதே வந்து ஒரு 4 பேர், உங்களுடைய 4 நண்பர்கள், அந்த 4 பேருமே வேறு வேறு துறையில, அதாவது உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு சம்பந்தப்பட்ட வேறு வேறு துறையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 5 பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாஸ் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். எக்கச்சக்கமான ஐடியாஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மாஸ்டர் மைண்ட். இந்த மாஸ்டர் மைண்டுக்கு இன்னொரு முக்கியமான நோக்கமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா தாட் வைப்ரேஷன். ஒரு சில பேர் கூட நம்ம ஈஸியா பேசி பழக ஆரம்பிச்சிடுவோம். ஆனா ஒரு சில பேர் கூட வந்து பேசவே பிடிக்காது, அவங்களோட பழகிறதுக்கே பிடிக்காது. நம்ம சொல்லுவோம் வைப்ரேஷன் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்முடைய எண்ணங்களுக்கும் குணநலன்களுக்கும் நம்முடைய கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். மாஸ்டர் மைண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு குரூப்ல 1 2 3 பேர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒத்த எண்ணம் இருக்கிறவங்களா இருக்கணும், ஒரே நோக்கம் இருக்கிறவங்களா இருக்கணும். அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகணும். மேட்ச் இல்லை அப்படின்னா அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படாது. நம்பர் 4, டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர் மைண்ட். சரி, இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த விதத்துல இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படிங்கிறத நாம உருவாக்கிக்க முடியும் அப்படின்னா, முதலாவது அசோசியேஷன். உங்களுடைய இலக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு நபர் அல்லது நபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். 2வது ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப முக்கியமானது. நண்பர் வட்டாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மற்ற எல்லா குரூப்பை காட்டிலும் மிகவும் ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய ஒரு குரூப். அதனால இது வந்து ரொம்ப சூப்பரா வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலி ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் நண்பர்கள். 3வது பார்ட்னர்ஷிப். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஏதாவது ஒரு தொழில் ரீதியா நீங்க வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக பார்ட்னர்ஷிப்ல ஒன்னா இணைஞ்சு நீங்க வந்து செயல்படலாம். அதுவும் வந்து ஒரு வகையான மாஸ்டர் மைண்ட். 4வது டீம். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கலாம் அல்லது சேல்ஸ் டீமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டீம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ப்ராஜெக்டை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அந்த டீமை ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மாஸ்டர் மைண்டுக்கு நம்ம மேலே பார்த்த அத்தனை விதிகளும் இந்த குரூப்புக்கும் இந்த டீம்ஸுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக அந்த டீம் வந்து டாப் லெவலில் வரும். ஆனால் வைப்ரேஷன் மேட்ச் மிஸ் ஆகுது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸில் மிகப்பெரிய அளவை வெளிப்படுத்தாது. 5வது எம்ப்ளாயீஸ். ஆமாம், நீங்கள் ஒருத்தங்களை வேலைக்கு வைக்கிறதன் மூலமாக அதையே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டாக கூட மாற்றிக்க முடியும். ஒரு முறை ஹென்ரி ஃபோர்டை பற்றி ஒரு பத்திரிகையாளர் இப்படி எழுதிட்டார். ஹென்ரி ஃபோர்டு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளியெல்லாம் கிடையாது, அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் திட்டுற மாதிரி எழுதிட்டார். இதை பார்த்த ஹென்ரி ஃபோர்டு என்ன பண்ணிட்டாருன்னா கோவப்பட்டு அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டார். இப்போது கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஹென்ரி ஃபோர்டுக்கு எதிராக எதிர்வாதம் செய்யக்கூடிய வக்கீல் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதோட ஃபார்முலா தெரியுமா, இதோட மெஷர்மெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுட்பமான டெக்னிக்கல் கொஷின்ஸை வந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதற்கான பதில் எதுவும் ஹென்ரி ஃபோர்டுக்கு தெரியாது. ஹென்ரி ஃபோர்ட் தயாரிக்கிறது என்னவோ கார் தான், ஆனால் அந்த காரில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் அவருக்கு இல்லை. இதற்கு ஹென்ரி ஃபோர்ட் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எதுவும் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, ஆனால் இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அத்தனை பேரையும் என் கூட நான் வச்சிருக்கிறேன். யாருக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டா இந்த கேள்விக்கான சரியான பதில் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால இந்த கேள்விக்கான பதிலையெல்லாம் மனப்பாடம் பண்ணி என்னுடைய மண்டைக்குள்ள ஏற்றி வச்சுக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை அப்படின்னு அதிரடியான ஒரு பதிலை அந்த இடத்துல அவர் சொல்றாரு. நீங்க ஒருத்தரை அல்லது பல பேரை ஹையர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல திறமை உள்ளவங்களை, நல்ல அறிவுபூர்வமான நபர்களை ஹையர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டா செயல்படும்.
ஆறாவது குரூப்ஸ். நீங்க ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு உறுப்பினரா இருக்கிறதன் மூலமா கூட நீங்க ஒரு மாஸ்டர் மைண்டை உருவாக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழுக்கள், எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் உங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க ஒரு மெம்பரா இருப்பீங்க. அது ஒரு யோகா சென்டராக இருக்கலாம், ஒரு மெடிடேஷன் சென்டராக இருக்கலாம், அல்லது வழிபாட்டு தலமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இதுவும் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேயும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நிறைய எண்ண ஓட்டங்கள், வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த வைப்ரேஷன்ஸோடு நீங்க ஒன்னா இணையறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே விதமான எண்ணமும் நோக்கமும் இருந்தா அந்த விஷயத்தை அடையிறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுவே கமர்ஷியல் ரிலேட்டடான நிறைய குரூப்ஸும் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமாகவும் நீங்க உங்களுடைய மாஸ்டர் மைண்டை உருவாக்கிக்க முடியும். இப்போ நாம பார்த்த இந்த 6 டைப்ல உங்களுக்கு எந்த விதமான மாஸ்டர் மைண்ட் ஒத்து வருதோ, எதை பண்ண முடியுமோ, எதை இப்போ செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்துங்க. உங்களுடைய மாஸ்டர் மைண்ட் சக்சஸ்ஃபுல்லா வர வர உங்களுடைய லைஃப்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான நிறைய ஐடியாஸ் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தகத்தினுடைய 2வது லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதோடு நீங்க இந்த வீடியோல இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.